வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஐட்டத்துக்கு மல்டிபிள் சீரியல் நம்பர், அதாவது யூனிக் சீரியல் நம்பர் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம சாஃப்ட்வேருடைய மெயின் விண்டோ. இப்போ நான் ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மெயினாக தேவை என்னென்னா ஒரு ஐட்டம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிசிடிவி கேமரா மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க, இல்லை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய எல்லாருமே, ஓகேங்களா, அப்படி எடுத்துப்போம். துணி மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க அதாவது மல்டிபிள் சீரியல் நம்பர் ஓட்டுவாங்க. ஆனால் நேம் வந்து ஒன்று தான், ஐட்டத்தோட நேம் ஒன்று தான், ஆனால் வந்து நிறைய சீரியல் நம்பர் ஓட்டுவாங்க. ஸோ 50க்கும் மேற்பட்ட ஐட்டத்துக்கு ஒரே ஐட்டம் 50க்கு மேற்பட்ட சீரியல் நம்பர், ஓகேங்களா. ஸோ அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிசிடிவி கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 MB மெகா பிக்சல் கேமரா வந்து ஒருத்தர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாரு, ஒரு 50 யூனிட் பண்ணுறாருன்னா அவருக்கு எவ்வளோ குவான்டிட்டி நம்மளுக்கு அவுட்டில் போயிருக்குன்றது அந்த ப்ராப்பரான அக்கௌண்டிங் வரணும். யூனிக் சீரியல் நம்பர் வந்து அவர் மேக் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நான் செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு நான் எனபிள் சீரியல் நம்பர் ட்ராக்கிங்ன்றதை இந்த டிக்கு வச்சுக்கிட்டு கான்ஃபிகரில் போய்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் IMI நம்பர்னு இருக்குது, ஓகேங்களா. IMI நம்பர் மொபைலை பொறுத்தவரை IMI நம்பர்னு வரும், இல்லை அதர் ப்ராடக்டாக இருந்தால் சீரியல் நம்பர்னு வரும், ஓகேங்களா. உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த நேம் படி நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் நம்பர் போட்டாலும் அது அக்கௌண்ட்டில் வரதான் போகுது, இல்லை வந்து IMI நம்பர் போட்டாலும் அக்கௌண்ட்ஸில் வரதான் போகுது. அந்த நம்பரை வந்து நம்ம ஃபைன் பண்ணி எடுக்க போகிறோம். பொதுவாக சீரியல் நம்பர் தான் மேக்ஸிமம் முக்கால்வாசி ஐட்டத்துக்கு வரும். மொபைலை தவிர்த்து வரக்கூடிய எல்லா ஐட்டத்துக்குமே சீரியல் நம்பர்ன்றது தான் வரும். நான் இங்கே ஒரு அப்ளை கொடுத்துட்டு இங்கே ஒரு அப்ளை கொடுத்துக்கிறேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஹெட்செட் மேக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கேன், போட் ஹெட்செட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஹெட்ஃபோனு, ஓகேங்களா. அக்சசரிஸு, போட் கம்பெனி, எப்பயும் போல் பர்ச்சேஸ் ரேட்டு, சேல்ஸ் ரேட்டு, MRP எல்லாமே போட்டேன். இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் வந்து நம்ம டிக் அடிக்கணும். எந்த பொருளுக்கெல்லாம் நம்மளுக்கு ட்ராக்கிங் வேணுமோ அந்த பொருளுக்கு மட்டும் திஸ் ஐட்டம் ரிக்யூர் IMI நம்பர் ட்ராக்கிங் அப்படின்றத நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும், ஓகேங்களா. இது கிளிக் பண்ணால் தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். இங்கே நான் வந்து அப்டேட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அப்டேட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு ஐட்டம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது பேர் வந்து போட் ஹெட்செட்னு போட்டிருக்கேன், பாட் ஹெட்செட்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போகிறேன். நியூ கேஷ் கிரெடிட்ன்றதை செலக்ட் பண்ணுறோம். அப்புறம் யார் சப்ளை பண்ணாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுறோம். பில் நம்பர், அவங்க ஒரு பில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பில் நம்பரை நம்ம வந்து இங்கே என்ட்ரி போட்டுக்கிறோம், ஓகேங்களா. இது வந்து அவங்க கொடுத்த பில் நம்பர். இன்வாய்ஸ் அமௌண்ட் இருந்தால் போட்டுக்கலாம். என்டர் என்டர் என்டர். ஓகே, இங்கே நான் வந்து அந்த பாட் ஹெட்செட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து 5 பீஸுங்க, ஓகேவா. 5 பீசஸ் கொடுத்து ஒரு என்டர் அடிக்கிறேன். இப்போது 5 பீசஸ் வந்துடுச்சா. இப்போது நான் வந்து ஒரு சீரியல் நம்பர் நானே மேக் பண்ண போகிறேன், ஓகேங்களா. அவங்க வந்து கொடுத்துருக்கிறதுல வேறு சீரியல் நம்பர் இருக்குது, ஆனால் என்னுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் வந்து ஒரு 5 சீரியல் நம்பர் அது மேலே பார்கோட் ஸ்டிக்கர் ஒட்ட போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 50,012 அப்படின்னு போட்டு F1 ப்ரெஸ் பண்ணேன்னா அது என்ன சொல்லுது பாருங்கள். இந்த விஷயம் பாருங்கள், திஸ் வில் ஜென்ரேட் 5 சீரியல் நம்பர். அதாவது நம்ம 5 குவான்டிட்டி கொடுத்ததுனால அந்த 12லேருந்து நம்ம எந்த நம்பர் கொடுத்துருக்கோமோ அதுலேருந்து 17 வரையும் நான் வந்து do you want to ஜென்ரேட்டான்னு கேட்குது. ஓகே, எஸ், இந்த ஆப்ஷன் வந்து நேற்று அப்டேட் பண்ணியிருக்கோம். எஸ் கொடுத்தோன்னே பாருங்கள் சீரியல் நம்பர் ஆட் ஆகிடுச்சு. ஸோ 5 சீரியல் நம்பர் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிடுச்சு. தென் என்டர் அடிச்சிங்கன்னா ப்ரைஸ் நம்ம வழக்கம் போல் என்ட்ரி போட்டு ஆல் டேஸ்ட் கொடுத்திங்கன்னா நம்ம டேட்டாவில் சேவ் ஆகிடும். ஓகே, இது ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு. இப்போ நம்ம ஸ்டாக் ரிப்போர்ட்டில் போய் ஸ்டாக் சம்மரியோ இல்லை ஸ்டாக் ரிப்போர்ட்டோ போய் பார்க்கும்போது பாருங்கள் ஹெட்செட் வந்து நம்மளுக்கு 5 குவான்டிட்டி வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம ரிப்போர்ட்டில் போய்ட்டு சீரியல் நம்பர் ட்ராக்கிங் பார்க்கலாம். சீரியல் நம்பர் ட்ராக்கிங்னே ஸ்பெசிஃபிக்காக நம்ம சாஃப்ட்வேரில் இருக்குது. சீரியல் நம்பர் ட்ராக்கிங், சீரியல் நம்பர் ரிஜிஸ்டர், ஐட்டம் வைஸ் சீரியல் நம்பர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஐட்டம் வைஸ்னால் இந்த ஐட்டத்துக்கு பர்டிகுலர் ஐட்டத்துக்கு என்கிட்ட அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய சீரியல் நம்பர், அதுதான் வந்து ஐட்டம் வைஸ் சீரியல் நம்பர். நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ஐட்டத்துக்கு தான் வந்து ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அது வந்து ஜஸ்ட்டு ஓகே கொடுத்த உடனே இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சீரியல் நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பார்கோடாக நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்கோடு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பட் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பர்டிகுலர் சீரியல் நம்பரை எப்படி நம்ம பார்கோடாக மேக் பண்ணலான்றதை பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ